ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தக்காளி மட்டும் 2 எக்ஸ்ட்ரா போட்டால் போதும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே பட்டை, சோம்பு, இலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் ஒரு 10லேருந்து 20 வெங்காயம் எடுத்துக்கலாம். தக்காளி மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா 5 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ நார்மலாக செஞ்சிங்கன்னா 2-3 போதும். இது தேங்காய் இல்லாமல் தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றுறதுனால எக்ஸ்ட்ரா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதக்குனதுமே பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். இருக்கிற ஆப்ஷனல் தான். பாதாம் பருப்பு எதுக்குன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றல, அந்த திக்னஸ்க்காக தான் பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறது. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நாங்கள் வீட்டில் அரைச்ச பொடி. ஸோ இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த பொடி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கும் போது அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதையும் நம்ம கழுவி எடுத்து வச்சு இறக்க போகும்போது இதையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா இதுதான் பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு. இதை மிக்சியில் ஆற வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே அதில் பட்டை, சோம்பு, இலை சும்மா வாசனைக்கு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம். ஸோ வாசனைக்காக பட்டை, சோம்பு, இலை போட்டு இது நல்லா வதங்கினதுமே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி நறுக்கி எடுத்துக்கலாம். அதோட தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே சிக்கனில் உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நாங்கள் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் அதே மாதிரி உப்பு, மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சோம்னா கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிக்கனை நம்ம உப்பு, மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கினதுமே நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்துமே தண்ணி வெளியே வரும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. ஏன்னா சிக்கன்லேருந்தும் தண்ணி வெளியே வரும். ஸோ தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இதிலே கொஞ்சம் வேகணும். சிக்கன் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு சிக்கன் வதங்கினதுமே நம்ம அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் குழம்பாக தான் வச்சுருந்தோம். எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். இதுக்கு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் செமி கிரேவியாகவும் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றினீங்கன்னா நம்ம குழம்பாகவும் வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு உரப்பு பார்த்துட்டு நம்ம விசில் போட்டு எங்கள் ஊரில் கறிக்கு 2 விசில் மட்டும் போதும் சிக்கனுக்கு. உங்கள் இதில் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் 2 விசில்லே எங்களுக்கு நல்லா சிக்கன் வெந்துருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திக்காக தான் இருந்துச்சு. தேங்காய் இல்லாதனால கெட்டியாக தான் இருந்துச்சு, தண்ணியாலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசிலையே இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்கிங்க. கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக தெரிஞ்சிச்சுன்னா அடைச்சட்டியில் கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் தண்ணி வற்ற விடுங்க. இல்லை எங்களுக்கு இந்த குழம்பு வேணும்னா நீங்கள் அப்படியே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.